அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனைத்து வரி அஸ்மா அலாத்தியா பின்வரக்கூடிய இஸ்முகளை வரி பில் அததி எண்ணிக்கையை கொண்டு தர்தீபுல் முஸ்தக்குடைய வரிசையுடைய எண்ணிக்கையை கொண்டு முஸ்தக்குடைய வரிசையுடைய என்ன இது அல் அவ்வலு சானி சாலிசு ராபியு ஆமிசு இந்த எண்ணிக்கையை கொண்டு பின்வரக்கூடிய இஸ்முகளை வரி மின் அர்த்தத்தில் மதுக்கூறி கூறப்பட்ட எண்ணிக்கையின் மூலம் அமாம குல்லி வாஹிதின் மின்ஹா அதிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் முன்னால் கூறப்பட்ட எண்ணிக்கையிலிருந்து பின்வரக்கூடிய இஸ்முகளை வரி அமாமனா இந்த 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 இஸ்முக்கு முன்னால் கூறப்பட்ட இது. அப்போ இதை வச்சு இதை வரி இங்கே எப்படி இதுக்கு பதில் சொல்கிறேன்னு தெரில. அப்போ யவுமுங்கிறது ஆண்பால், யவுமு சாமினு, அடுத்து தாலிபு சாலிசு மூன்றாவது மாணவன், அத்தர்சு அத்தர்சுல் ஆசிரு 10வது பாடம், சஃபுகத்து தாசியத்து 9வது பக்கம், அல் ஜுஜுல் அவ்வலு முதலாவது பார்ட்டு, பெண்பாலாக இருந்துச்சுன்னா ஜுஜுர் ஊலா முதலாவது பார்ட்டு, சனத்தி இல்லை ஜுஜுல் அவ்வலுன்னு தான் வரணும், இதுக்கு அந்த உதாரணம் தேவையில்லை. சனத்தி வருடத்திலே, சனத்திர் ராபியத்தி 4வது வருடத்திலே, தாலிபத்து மாணவி, தாலிபத்து சாதிசத்து 6வது மாணவி, அல் பைத்து சாபியு 7வது வீடு, அல் குர்ஃபத்து என்ன நம்பர் இது 5, அல் குர்ஃபத்துல் ஹாமிசத்து 5வது அறை, அல் ஜுஜுல் அவ்வலு முதலாவது. இது பொறுத்த சொல்கிறாங்களா இல்லைன்னா இது என்னத்துக்கு சொல்கிறாங்கன்னு விளங்கலை. இவ்வஜ்ஜுகள் முத்தரிசு ஆசிரியர் முன்னோக்குவார் இல துல்லாபி மாணவர்களிடம் அசைலத்த கேள்வியை மக்னூனத்தன் உண்டாக்கப்பட்ட கேள்வியை மின் அலைச கதாலிக்கவன் மூலம் உண்டாக்கப்பட்ட கேள்வியை மாணவர்களிடம் முன்னோக்குவார். அப்படின்னா மாணவரிடம் கேட்பார். எஜிபு மாணவர்கள் பதிலளிப்பார்கள் அலைகா அதன் மீது, துல்லாபு மாணவர்கள் பதிலளிப்பார்கள், பி பலா என்பதை கொண்டு, அன்த மினல் ஹிந்தி நீ இந்தியாவை சார்ந்தவன், அலைச கதாலிக்க இவ்வாறு இல்லையா. அப்போ நான் இப்படி தானே, நம்ம தமிழில் அந்த ஸ்டைல் இல்லை, உள்ளதுக்கு தான் அர்த்தம். இவ்வாறு இல்லையா, அப்போ உண்மை அப்படி தானே அப்படின்னு அர்த்தம். அந்த மரிலுன் நீ நோயாளி, அலைச கதாலிக்க இவ்வாறு இல்லையா. அப்போ நோயாளியாக இருந்தால், அதாவது இந்தியாவை சார்ந்தவனாக இருந்தால் பலான்னு சொல்லணும், நோயாளியாக இருந்தால் பலான்னு சொல்லணும், இல்லை அப்படின்னா லான்ட்டு சொல்லிடணும். அப்போ இந்த வார்த்தையை பயன்படுத்தி கேள்வி கேட்டு பயிற்சி அளிக்க சொல்கிறாங்க மாணவர்கள் ஆசிரியரிடம். ஐயுகுமா, இந்த ஐயுமாங்கிற வார்த்தை யுசீருல் முதர்ரிசு ஆசிரியர் இசாரா செய்வார், இலா தாலிபைனி 2 மாணவர்களிடம் ஆசிரியர் இசாரா செய்வார். யகூலு அவர் சொல்லுவார், ஹாதா தாலிபானி இந்த 2 மாணவர்கள், ஐயுகுமா அந்த இருவரில் யார், அத்துவலு உயரமானவர் அப்படின்ட்டு அவர் கேட்பார். வயலா கித்தாபைனி 2 கித்தாபின் பக்கம் இசாரா செய்வார், இங்கே அத்து வச்சுக்கணும், இசாரா செய்வார். வைக்குலு சொல்லுவார், ஹாதா கித்தாபானி இந்த 2 கித்தாபில், ஐயுகுமா அந்த 2 கித்தாபில் எது, அஜ்மலு மிக அழகானது என்று அவர் கேட்பார். ஹாக்கதா இவ்வாறாக இருக்கும். இந்த ஹாக்கதா ஏன் சொல்கிறான்னு தெரில. அப்போ மாணவர்கள் ஐயுமா பயன்படுத்தி ஆசிரியர் மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்க. முதல்ல 2 பேரை எழுப்பி இந்த ஐயுமா பயன்படுத்தி கேள்வி கேட்கணும். இந்த 2 பேரில் உயரமானவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கணும். அடுத்தது 2 புக்கை காமிச்சு இந்த 2 புக்கில் எது
என்ன பெரிய கித்தாபா? அழகிய கித்தாபு அப்படின்ட்டு வந்து கேட்பாரு. அதுக்கு மாணவர் பதில் சொல்லணும். ஹாக்கதா ஹாக்கதானா இப்படியே வந்து அடுத்தடுத்து அங்கே கிளாஸ் ரூமை வச்சு என்னென்ன கேட்க முடியுமோ அது 2யும் வச்சு கேட்பாரு. அப்போ ஐயுகுமாங்கிற வார்த்தையை புழங்குறதுக்குள்ள பயிற்சி. அது கலிமாத்துல் ஜதீதா, புதிய கலிமாக்கள். மஹ்ஜவ் அப்பார்ட்மெண்ட்டு, இல்லாட்டி ரூம் இல்லை, ரூமுக்கு குருஃபான் இருக்கு. மஹ்ஜவ் ஹாஸ்டல் ரூமு, அந்த மாதிரி. அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது சரியாக இருக்கும். கௌகப நட்சத்திரம், கவாக்கிப நட்சத்திரங்கள். வாசிகுன் விசாலமான. ஃபரீகுன், ஃபரீகுன் என்ன அர்த்தம்? ஃபரீக்குன்னா பிரிவு, ஃபுரக்காவ் பிரிவுகள். சகீக் அசிக்காவ், சகீக்னா இப்போ அஹி சகீக்கு என் கூட பிறந்தவன், அதாவது ஒரே தாய் ஒரே தந்தையை கொண்டவர், அதுக்கு பேர் தான் அஹி சகீக்கு அப்படிம்பாங்க. அப்போ சகீக்குக்கு தனியாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. அடுத்து சமனு விலை, ஆலம் உலகம், சஹீர் பிரபல்யம், சஹுருன் மாதம், சுஹூருன் மாதங்கள், லாயிபுன் விளையாடக்கூடியவன், லாயிபூன விளையாடக்கூடியவர்கள், பில் மனாமி தூக்கத்திலே, அல் அஜிகரு பூக்கள், அஜிகர்னு யூனிவர்சிட்டி இருக்குது, அல் அஜிகரு பூக்கள். 3ஆம் பாடம் இதோட முடியுது. ஆஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.